இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 187 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஒரு மாநில சட்டமன்றம் எவ்வாறு நிர்வாக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திற்கும் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை தனியாக ஒரு செயலக பணியாளர் குழு இருக்க வேண்டும் என்று இந்த பிரிவு கூறுகிறது. ஒரு மாநிலத்தில் 2 அவைகள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை இருந்தால் சில குறிப்பிட்ட பணியிடங்களை 2 அவைகளுக்கும் பொதுவானதாக உருவாக்கிக் கொள்ளவும் இந்த பிரிவு வழிவகை செய்கிறது. இந்த செயலகத்தில் பணியாற்றுபவர்களின் வேலைவாய்ப்பு, பணி நியமனம் மற்றும் அவர்களின் சேவை விதிகளை சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அந்த மாநில சட்டமன்றமே சட்டத்தின் மூலம் தீர்மானிக்கலாம். ஒருவேளை மாநில சட்டமன்றம் இதுபோன்ற விதிகளை இன்னும் சட்டமாக இயற்றவில்லை என்றால் மாநில ஆளுநர், சட்டப்பேரவைத் தலைவர், ஸ்பீக்கர் அல்லது மேலவைத் தலைவருடன் சிற்கில்னர் ஆலோசித்து தற்காலிக விதிகளை உருவாக்கலாம். சுருக்கமாக, சட்டமன்றம் அதன் பணிகளை சுதந்திரமாக செய்ய அதற்கு தேவையான ஒரு தனிப்பட்ட நிர்வாக அமைப்பை செக்ரட்டேரியட் இந்த பிரிவு உறுதி செய்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in